அதாவது நாளை காலை 11 மணிக்கு சட்டப்பேரவையினுடைய சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அதாவது தமிழகத்தினுடைய புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பை கோருகிறார். இந்த கூட்டத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விவாதிப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய ஆலோசனை கூட்டம் சரியாக மாலை 5 மணிக்கு துவங்கி சற்று முன்பு முடிந்திருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 50 நிமிடம் வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் 89 உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நாளை எப்படி செயல்படுவது என்பது குறித்து விரிவாக, அதாவது ஏற்கனவே ஸ்டாலின் திட்டவட்டமாக செய்தியாளர்களிடம் பேசிய போது யாரையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் ஏற்கனவே பல முறை தெரிவித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போமா என்ற விவரங்களை எல்லாம் அவர் சொல்லவில்லை. இந்த நிலையில் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக மக்களின் நிலை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது, அவர்கள் தங்கள் தொகுதி எம்எல்ஏக்களிடம் எந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தனர் என்ற விவரங்களை எல்லாம் இந்த கூட்டத்தில் விரிவாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினிடம் அனைத்து உறுப்பினர்களும் விலக்கி கூறியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த 50 நிமிட கூட்டத்திற்கு பிறகு தற்போது கூட்டம் முடிந்து அனைத்து உறுப்பினர்களும் வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சில உறுப்பினர்களிடம் நாம் பேசிய போது ஒரு கருத்தை ஒரு முக்கியமான என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்தனர். அதாவது நாளை நடக்க இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருமான அந்த தீர்மானத்தில் திமுக எடப்பாடி பழனிசாமியை அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வாக்களிக்கும் என்ற முடிவை இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த திமுக உறுப்பினர்கள் தெரிவித்தனர். எனவே அனைத்து திமுக உறுப்பினர்களும் 89 உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கு இருக்கிறார்கள். அதாவது பிரதானமான அதிமுகவிற்கு அடுத்து பிரதானமான ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக திமுக அமைந்திருக்கிறது. எனவே இந்த கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும். காலையில் அனைவரும் சரியான நேரத்திற்கு சட்டசபைக்கு வந்துவிட வேண்டும். கூட்டம் துவங்கியதும் வாக்கெடுப்பு துவங்கியதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அனைத்து உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இந்த கூட்டத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தான் இப்போது இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான தகவல். தற்போது இதை தொடர்ந்து கூட்டம் முடிந்த ஒருபாடு தொடர்ந்து ஸ்டாலினுடன் அனைத்து உறுப்பினர்களும் கீழே மற்ற விஷயங்களை எல்லாம் தற்போதைய அரசியல் சூழல் நிலவரங்களை எல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் முடிவடைந்து விட்டது. நாளை நடக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதுதான் தற்போது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. சங்கரன், இந்த கூட்டத்தில், இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முக்கியமாக யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அதாவது அனைவருமே கலந்து கொண்டு விட்டார்கள். அதாவது எதிர்க்க செயல் தலைவர், தூய்மிக செயல் தலைவரான ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது. அந்த கட்சியினுடைய சட்டசபை கொறடா சக்கரபாணி, அதேபோல இந்த கட்சி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள், அனைத்து உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். எனினும் துரைமுருகன் கூட்டம் துவங்கிய சற்று நேரத்தில் அவர்கள் கூட்டத்தில் இருந்து வெளியே சென்று விட்டார். அவரிடம் நான் இது குறித்து கேட்டபோது கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உடல்நிலை காரணமாக நான் சென்றேன் என்ற ஒரு தகவலை தெரிவித்தார். இந்த கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை மட்டுமில்லாமல் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய 89 உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து விஷயங்களும் விரிவாக விவாதிக்கப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சில உறுப்பினர்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சங்கரன், இந்த வாக்களிப்பதை தவிர்த்து வேறு ஏதேனும் விஷயங்கள் இதில், அதாவது வாக்களிப்பது சம்பந்தமாக மட்டுமல்லாது வேறு ஏதேனும் விஷயங்கள் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதா? அது மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது நம்ம ஏற்கனவே தற்போதைய சூழல் அரசியல் மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்ற விவரங்களைத்தான் மிக முக்கியமாக திமுக உறுப்பினர்கள் ஸ்டாலினுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது தற்போதைய நிலையில், தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான, தற்போதைய இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசுக்கு எதிரான ஒரு மக்கள் உணர்வு நிலை அவர்களுக்கு இருப்பதாகவும், எனவே தற்போது அதுபோன்ற ஒரு நிலையிலேயே திமுகவுடைய முடிவு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு கூறியிருப்பதாகவும், அதன் அடிப்படையிலே தற்போது இந்த முடிவு, முதலில் அவர் ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லியிருந்த போது நாங்கள் யாரையும் ஆதரிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அப்படி என்றால் திமுக வாக்களிக்க போவதில்லை, அதாவது நடுநிலையாக அமைதியாக இருந்துவிடும் என்ற ஒரு கருத்து தான் அனைவருடைய மத்தியிலும் இருந்து வந்தது. ஆனால் அதற்கு மாறாக தற்போது மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில், அவர்களுடைய எண்ணங்களை சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும் வகையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முடிவெடுப்பது, எதிரான வாக்குகளை பதிவு செய்வது என்ற ஒரு முடிவை, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த முடிவை திமுக எடுத்திருப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய விசேஷ அம்சமாகும். எனவே நாளை காலை இந்த கூட்டத்தில் தற்போதைய அதிமுக அரசினுடைய எப்படி இருக்கிறது என்ற சூழல் தான் இந்த முடிவு எடுத்துக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை காலை 89 உறுப்பினர்களும், இதில் காங்கிரசினுடைய கூட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் தெரியவில்லை. திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. எனவே திமுகவை போல் காங்கிரஸ் உறுப்பினர்கள், அந்த கட்சிக்கு மொத்தம் 8 உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருக்கிறார்கள், அவர்களும் இதே முடிவை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
எனவே நாளை காலை கண்டிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிக்க இருக்கிறார்கள். சங்கரன், இப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அங்கே முடிவு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை நெகட்டிவான விஷயங்கள், அதாவது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது குறித்து ஏதேனும் பேசப்பட்டதா? நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பிறகு அதுதான் இதையும் வந்து நம்ம விரிவாக கேட்டோம். சில அந்த உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளை காலையில் என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்க்கலாம், என்ன நடக்குதுங்கிறத உன்னிப்பாக அப்சர்வ் பண்ணலாம், நாளைய சூழல் எப்படி இருக்கு, நாளையுடைய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து அதிமுக அரசு வந்து வெற்றி பெறுகிறதா அல்லது அடுத்த கட்டமாக அதில் என்ன நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே வந்து காலையில் வந்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான சில அந்த அணியைச் சேர்ந்த மாஃபா பாண்டியராஜன், பொன்னையன், அதே போல் வந்து சண்முகநாதன் உள்ளிட்ட ஒரு 5 பேர் மதியம், அதாவது 2 மணி அளவில், ஒரு 12:30 1 மணி அளவில் வந்து சட்ட தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் தனபாலை நேரில் சந்தித்து சில முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெளிப்படையான இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடாது, ரகசிய வாக்குப்பதிவு தான் நடைபெற வேண்டும். அதுபோன்ற நடைமுறை ஏற்கனவே பல முறை நடந்திருக்கிறது, அதாவது பார்லிமெண்ட்டில் கூட அதுபோல நடந்திருக்கு. எனவே அது போன்ற ஒரு நடைமுறை இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை அவர்கள் ஒரு ஆளுநர் மாளிகை ஆளுநரிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்து கூறப்படுகிறது. அது உண்மையா என்று சரிவர தெரியவில்லை. எனவே தனபாலிடம் தெரிவித்த கருத்துக்கள் ஆளுநர் மாளிகைக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே நம்பப்படுகிறது. எனவே அதாவது ஏற்கனவே எம்எல்ஏக்கள் மிரட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதாவது ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கலாம். கூவத்தூரில் தங்கியிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், அதாவது நேற்று மாலை பதவியேற்பதற்கு முன்பாக அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஆளுநர் வந்து பதவி ஏற்பதற்கு எங்களை அழைத்தால் கூவத்தூர் விடுதியில் இருந்து நாங்கள் கிளம்பி விடுவோம், நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் உயரதிகாரிகள் எல்லாம் அங்கே சென்று நேரில் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அந்த இடத்தை காலி செய்யவில்லை. ஆனால் நேற்று பதவியேற்பு விழா முடிந்த பிறகும் அவர்கள் அங்கிருந்து காலி செய்யப்படவில்லை, அங்கிருந்து கிளம்பி வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது நேற்று நேராக கூவத்தூர் விடுதியிலிருந்து நேராக ஆளுநர் மாளிகைக்கு வந்தார்கள். பதவியேற்பு விழா முடிந்தது. திருப்பி கையோடு அமைச்சர்களுடைய காரிலேயே, ஒவ்வொரு அமைச்சருடைய காரிலும் நாம் நேரிலே கண்ணாக பார்க்க முடிந்தது. ஒவ்வொருடைய காரிலும் 6-7 உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். நேராக இங்கிருந்து அனைவரும் எதிர்பார்த்தது என்ன என்றால், பதவியேற்பு விழா முடிந்த பிறகு அனைத்து உறுப்பினர்களும் வெளியே வந்து விடுவார்கள், அவர்கள் தொகுதிக்கு செல்வார்கள் அல்லது அவர்களுடைய எம்எல்ஏ அவருடைய விடுதிக்கு செல்வார்கள் என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக அனைவருமே மீண்டும் கூவத்தூர் அங்கு இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து தற்போது அங்கேயே இருக்கிறார்கள். நாளை காலை சரியாக அந்த வாக்குப்பதிவு 11 மணிக்கு சட்டப்பேரவை கூடுகிறது. அதற்கு முன்னதாக மிகச்சரியாக ஒரு 10:50 10:55 மணிக்கு அவர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்கு அழைத்து வரும் வகையில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலை எல்லாம் விலக்கி பன்னீர்செல்வத்தை சேர்ந்த அணியினர் தனபாலிடமும் அதே ஆளுநர் மாளிகை தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் சுதந்திரமாக விட வேண்டும், அவர்களை தொடர்ந்து கூவத்தூர் அந்த விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருப்பது அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அவர் தெரிவித்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தனபாலிடம் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். ரகசிய வாக்கெடுப்பு நடந்தால் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக எந்தவித பயமின்றி அவர்களுடைய வாக்கை அளிக்க முடியும். ஆனால் வெளிப்படையாக நேரடியாக மொத்தம் சட்டப்பேரவையில் 6 கேலரி இருக்கு. ஒவ்வொரு கேலரிலையும் எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சபாநாயகர் சொல்வார். அதன்படி அவர்கள் எழுந்து நின்றவுடன் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு, அதேபோல் அதற்கு 2வது தரையாக இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்களிக்கக்கூடியவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்ற ஒரு கருத்தை சபாநாயகர் கூறுவார். 3வதாக நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று கூறுவார். இது எல்லாமே வெளிப்படையாக இந்த ஓப்பன் ஹவுஸ்ல நடக்க போகிறது. இதனால வெளிப்படையாக யார் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறாங்க, அதை எதிர்க்கிறாங்க என்ற விவரங்களை எல்லாம் வெளிப்படையாக நம்ம தெரிஞ்சிடும். இதற்கு பிறகு அந்த வாக்குகளை எல்லாம் எண்ணி முடிவுகளை சபாநாயகர் அறிவிப்பார். இது போன்ற ஒரு நடைமுறை இருந்தால் கண்டிப்பாக எம்எல்ஏக்கள் தங்களுடைய உணர்வுகளை சுயமாக தங்களுடைய உள்ளே என்ன குமுறலை, அதாவது எந்த விஷயத்தையும் ஒரு டிரான்ஸ்பரண்டா தங்களால் ஒரு சுதந்திரமான ஒரு முடிவு எடுக்க முடியாது என்ற கருத்து தான் பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்லியிருக்காங்க. எனவே ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் தான் அவர் சொல்லியிருக்காங்க. இந்த முடிவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாரா அல்லது என்னவென்று இந்த விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை. எனவே இந்த விஷயம் நாளை காலை என்ன நடக்கும் என்பது ஒரு 11 மணி அளவில் சட்டப்பேரவை கூடியதும் என்ன நடக்கலாம், எந்த மாதிரி நிலை மாறலாம், என்ன நடக்கலாம் என்று ஒரு தெரியாத ஒரு பரபரப்பான சூழல் தான் தற்போது வரை நிலவுகிறது. எனவே திமுகவை பொறுத்தவரை நாளை காலை என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதற்கு தகுந்த போல் முடிவை எடுப்பது, அடுத்த கட்ட பணியை மேற்கொள்வது என்ற முடிவை திமுக உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலவரப்படி அவர்கள் எதிர்த்து வாக்களிப்பது என்ற முடிவு எடுத்திருக்கிறார்கள். நாளை ஏதாவது சூழல் அரசியலில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால், ஏதாவது மாறுதல் இருப்பின் அதற்கு தகுந்த போல் நாளையே இந்த கூட்டத்தோட நாளைய சட்டப்பேரவை இந்த கூட்டம் முடிந்த
உடனடியாக அனைத்து உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்களுடைய இங்கேயே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் கூடி ஒரு ஆலோசனை நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது.